Hi, hello cuties. Welcome to our channel. In the video, நம்ம class 4 term 3 ஓட second lesson தான் பார்க்க போறோம். So without wasting much time, let's get into the video. நம்ம lesson ஓட நேம் என்னன்னா be honest, be brave. Honest-ஆவும் இருக்கணும், brave-ஆவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது டாபிக் நம்ம படிச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு கொஷின் படிக்கிறோம் அப்படின்னா டாபிக் என்னங்கிறது தெரிஞ்சாதான் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். Take the correct picture for the sentences. அங்க sentences கொடுத்திருக்காங்க, அதுக்கான கரெக்டான பிக்சரை நம்ம சூஸ் பண்ண போறோம். First one is we can see it at night in the sky. It is countless. நைட்ல நம்மளால பார்க்க முடியும், ஆனா அதை கவுண்ட் பண்ண முடியாது. அப்படின்னா அது என்னது? எஸ், இங்க மூன் கொடுத்திருக்காங்க, ஸ்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. The correct answer is stars. Next one. It floats in the sky. It gives us rain. ஸ்கைல float ஆகும், rain தரும். அப்ப என்னது? Yeah, correct. Clouds. We can see the sun, the moon and the clouds in it. It is blue. Blue colorல இருக்கும். அங்க sun, moon and clouds நம்மளால பார்க்க முடியும். என்னது? Yes, sky. சூப்பரா சொல்லிட்டீங்க. Very good. Second one. Read and write T for true and F for false. நம்ம true not T போட போறோம், false na F போட போறோம். ஓகேங்களா? First one. There are 7 colors in the rainbow. Question நல்லா கவனிங்க, அப்பதான் ஆன்சர் பண்ண முடியும். There are 7 colors. எத்தனை கலர்ஸ் இருக்கு ரெயின்போல? Yes, 7 colors இருக்கு. Yes, true. We eat with our ears. நம்ம காத்தியா சாப்பிடுறோம்? No. நம்ம hear தான் பண்ண முடியும், கேட்க முடியும், பட் சாப்பிட முடியாது. So, false. The giraffe has a long neck. ஜிராஃப்க்கு வந்து லாங் நெக் இருக்கு. எஸ், ட்ரூ. ட்ரூனா டீ மட்டும் போட்டால் போதும். தி டீர் கேன் ஃப்ளை. டீர் வந்து ஃப்ளை பண்ண முடியுமா? நோ. ஸோ ஃபால்ஸ். வி சி வித் ஆர் ஐஸ். நம்ம ஐஸ் மூலமாக தானே பார்க்குறோம். எஸ், கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. ரீட் த சென்டென்ஸ் அண்ட் ரைட் ஒன் மோர் சென்டென்ஸ் அபவுட் இட், அபவுட் த பிக்சர். இந்த பிக்சரில் வந்துட்டு அவங்களே அந்த பிக்சர் பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை தான் நம்ம இன்னொரு சென்டென்ஸ் போட போகிறோம். ஓகேங்களா? எஸ். It is a deep sea. இந்த பிக்சர் பாருங்க, ஒரு சி இருக்க மாதிரி இருக்கா, கடல். எஸ், நான் அடிஷனல் என்ன இருக்குன்னா it has many fishes. இங்க நிறைய டைப் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதனால it has many fishes அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பிக்சரில் it is a forest அப்படின்னு போட்டிருக்காங்க, நான் ஈஸியாக என்ன எழுதியிருக்கேன்னா it has many trees அப்படின்னு எழுதியிருக்கேன். It is a desert. எஸ், இங்கே டெசர்ட் இருக்கு. Camel lives in desert அப்படின்னு எழுதியிருக்கேன். It is a field. அவங்க எழுதியிருக்காங்க, நான் அதுக்கு என்ன எழுதியிருக்கேன்னா people are working in a field. அந்த ஃபீல்டில் people ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுதா, ஸோ நான் அதை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் ராங் இன் த சென்டென்ஸ்? ஐடென்டிஃபை அண்ட் ரீரைட் த கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ் ராங்காக இருக்குது சில வேர்ட்ஸில், அதை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த கரெக்டான சென்டென்ஸ் என்னவோ அதை நம்ம கீழே எழுதணும். ஓகேங்களா? கிளவுட்ஸ் கிவ்ஸ் அஸ் புக், சாரி கிவ் அஸ் புக்ஸ். கிளவுட்ஸ் புக் தருமா? நோ. என்ன தரும்? எஸ், ரெயின். அப்போ clouds give us rain மட்டும் எழுதினா போதும். The tiger lives in the water. Tiger வாட்டர்லயா வாழுது? No, land. Okay. The rabbit is small but the ant is big. தப்பு தானே? எஸ், the rabbit is big but the ant is small. அப்படி மாற்றி எழுதணும். We can see the sun at night. நைட்லயே பார்க்க முடியும்? No. We can see the moon at night. இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எழுதணும். அப்போ சனுக்கு பதிலாக நம்ம மூன் போட போகிறோம். நெக்ஸ்ட் ஒன். லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். அங்கே கொடுத்துக்கூடிய பிக்சர் நம்ம பார்க்க சொல்கிறாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பொசசிவ் நவுன். ஓகே, நவுன் அது ப்ரோனவுன், பொசசிவ் ப்ரோனவுனை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகே. வினோத் அண்ட் கவின் ஆர் பிரதர்ஸ். ரெண்டு பேர் பிரதர்ஸ். They lived with dash dog. அவங்களுடைய டாக். அப்போ their. Vimala's dad gave her a new bicycle. She likes to ride dash bicycle. அவங்களுடைய பைசைக்கிளாக மாறிடுச்சா? அப்போ கேர்ளாக இருந்தாங்கன்னா her bicycle. Kamal has a pencil. Dash color is yellow. கமல் கிட்ட பென்சில் இருக்கு, ஆனால் அந்த கலர் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு? இந்த பென்சில்ங்கிறது ஒரு பொருள், அப்போ இட்ஸ் கலர். லுக் அட் மை டாக். டேஷ் நேம் இஸ் ராக்கி. என்னோட டாகை பாருங்க, அதனுடைய நேம். ஸோ அகெயின் இட்ஸ் தான் போடணும். ஸோ கரெக்டாக எங்கே வந்து இட் போடணும், எங்கே வந்து ஹர் அந்த மாதிரி போடணுங்கிறது நம்ம கிளாரிட்டியோடு இருக்கணும். ஓகே. ஃபில் தி பிளாங்க்ஸ் வித் அ கரெக்ட் வேர்ட். ஸோ இங்கே சேம் அதே தான், ப்ரோனவுன் பேஸ் பண்ணியிருக்க நம்ம கரெக்டாக ஃபில் பண்ண போகிறோம். We are friends. We ride dash bicycles.
we நாங்கள், அப்போ எங்களுடைய பைசைக்கிள், அப்போ ஆர் இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்க, லுக் அட் சீமா அண்ட் சோமு, தே ஆர் டூயிங் டேஷ் ஹோம்ஒர்க், அவங்களுடைய ஹோம்ஒர்க். ஸோ தேயர் ஹோம்ஒர்க். இங்கே 2 சப்ஜெக்ட் இருக்காங்க, ஸோ தேயர் தான் போடணும். Sarah has a pet, dash pet is a kitten. Yes, அவளுடைய pet, her pet is a kitten. ஏன்னா கேர்ள்னா ஹர் போடணும். This is Mahesh, dash daughter is Moni. இங்கே ஒரு பாய் நேம் ரெஃபர் பண்ணிக்கிறனால நம்ம his தான் போடணும். Next one, look at the picture and complete the sentence using his, my, her and their. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, ஐ ஹாவ் அப்படின்னு கொடுத்து ஒரு 3 திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சரோ, மணி, யூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கீழே இருக்கிறத நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் டேஷ் பென்சில். பென்சில் யாரோடதுன்னு பாருங்கள். எஸ், மணிங்கிறது பாய்னா என்ன பண்ணணும், ஹிஸ் போட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் இட் இஸ் டேஷ் பென். இங்கே பென் கொடுத்துருக்காங்க. பென் அப்போ யார்ட்டு இருக்குன்னு பாருங்க. எஸ், பென். அப்போ ஐனா என்னவா மாறும், மை பென். வெரி குட். இட் இஸ் டேஷ் ரோபோட். யா, உங்ககிட்ட தானே இருக்கு. எஸ், யூ. அப்போ என்ன சொல்லலாம், இட் இஸ் யார் ரோபோட் அப்படின்னு எழுதிக்கலாம். தேர் எப்போ போடணுங்கிறத நான் சொல்கிறேன். ஏன் நான் இங்கே எழுதியிருக்கேன் அப்படின்னா, தேர் எப்போ போடணும், இப்போ நான் இருக்கேன், அவங்கக்கிட்ட இருக்காங்க, நான் சொல்லும் பொழுது இது அவங்களுடைய ரோபோட் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் இங்கே யூ கொடுத்துருக்காங்க, அப்போ நான் என்ன சொல்கிறேன், யார் ரோபோட்னே நான் சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்த ஒன் சேம், இங்கேயும் அதே தான். கைட் பாருங்க, கைட் வந்து யூ அப்படின்னு போட்டிருக்கீங்க. அப்போ என்ன சொல்லலாம், நம்ம யார் கைட் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? யார்னே போட்டுக்கோங்க. தேர் வந்து நான் ஏன் போட்டிருக்கேன்னா, இப்போ நான் அதர் பர்சனை சொல்லும்போது நம்ம தேர் போட்டுக்கலாம். இங்கே வந்து யூ கொடுத்துருக்காங்க, அப்போ உங்களோட இதுன்னு நான் சொல்லிக்கலாம்ல. ஸோ யார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இது செகண்ட் பர்சன்னு சொல்லுவாங்க. செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் சொல்லும் போது தேயர்னு வரும். தட்ஸ் இட். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அடுத்து வாட்ச் யார்ட்டு இருக்குன்னு பாருங்க. எஸ், மணி. அப்போ மணிங்கிறது பாய், ஹிஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஸோ இட் இஸ் ரூலர். ரூலர் யார்ட்டு இருந்துச்சு, ஐன்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஐயோட இது மை. அடுத்து ஃபுட்பால், மணிக்கிட்ட இருந்திருக்கும். ஸோ ஹிஸ். டாக், யூ. அப்போ யார். அண்ட் பென்சில் பாக்ஸ் யார்ட்டு இருக்கும், மணிக்கிட்ட இருக்கும். ஸோ ஹிஸ். கேட் யார்ட்ட இருக்கும், கேர்ள் கிட்ட இருக்கும். ஸோ ஹர். இந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஸோ ஷீ கொடுத்துருந்தாங்கன்னா ஹர் போட்டுக்கோங்க. ஹீ கொடுத்துருந்தாங்கன்னா ஹிஸ் போட்டுக்கோங்க. யூ கொடுத்துருந்தாங்கன்னா யுவர்னே போட்டுக்கோங்க. அண்ட் ஐ கொடுத்துருந்தாங்கன்னா மை போட்டுக்கோங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் போகலாம். சூஸ் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் வேர்ட்ஸ். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஃபில் இன் தி பிளாங்க்ஸை பார்த்துட்டு அதுக்கு என்ன வேர்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. பானு இஸ் மை ஃப்ரெண்ட். டேஷ் இஸ் டால். டேஷ் ஹேட் இஸ் லாங். பானுங்கிறது என்னுடைய ஃப்ரெண்ட், அவள் டாலாக இருக்கா, அவள். அப்போது இங்கே வந்து பானு தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இஸ்ன்ட் இட்? பானு தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ பானுங்கிறது கேர்ள்ங்கிறதுனால ஷீ போட்டுக்கிறோம். அவளுடைய ஹேர், இது வந்து பொசசிவாக. ஸோ ஹர் ஹேர். ஷீ வந்து ஹர் போடணும்னு சொல்லியிருக்கேன். எஸ். நெக்ஸ்ட், தருண் இஸ் மை ஃபாதர். தருண்ங்கிறது இங்கே பாய் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீ. அவங்களுடைய கார். அப்போ ஹீயோடைய பொசசிவ் கேட்டோம்னா ஹிஸ் தான் போடணும். நெக்ஸ்ட் ஒன், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அகெயின் வி பிளே டுகெதர் அப்படி தான் வரும். அண்ட் எங்களுடைய அப்படின்னா ஆர். வீனா ஆர்னு போடணும். தேனா தேயர்னு போடணும். இட்னா இட்ஸ். ஓகே. இட் இஸ் ரீட்டாஸ் பெட் கேட். டேஷ் இஸ் கிரே. இந்த கிரே கலர் யார் ரெஃபர் பண்ணியிருக்கு, ரீட்டாவுடைய பெட். ஸோ இட். அதுக்கு ஸ்மால் இயர்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ். இங்கே ஐ போட்டிருக்காங்க. ஸோ ஐ எம் a டாக்டர், மை ஒர்க். இப்படி தான் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், sort the words and write in 3 columns. நம்ம 3 columnsல நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சப்ஜெக்டில் வரும். சப்ஜெக்ட். ஓகே. ஐ, ஹீ, ஷீ, வி, தே, யூ, இட். இது எல்லாமே. இங்கே எல்லாமே ப்ரோனவுன். பொசசிவ் பார்த்தோமா, ஐனா மை, ஹீனா ஹிஸ் போடணும், ஷீ ஹர், வி ஆர், தே தேர், யூ யார், இட் இட்ஸ். தட்ஸ் இட். இங்கே வந்து செல்ஃப் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் செல்ஃப்ஸ்க்கும் தம் செல்ஃப்ஸ் அண்ட் யார் செல்ஃப்ஸ் இதுக்கு மட்டும் விஎஸ் போட்டிருப்போம். ஏன்னா ஆறுங்கும் போது ப்ளூரல் நிறைய பேர் இருப்பாங்களா. அப்போ வீனா நாங்கள், தேனா அவங்க, நிறைய பேர் இருக்கிறதுனால
நம்ம செல்ஃப்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? யா. நெக்ஸ்ட் பண்ணுவானாங்களாம், சர்க்கிள் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் இன் த பிளாங்க்ஸ். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்க்கணும், அது எது கரெக்டாக இருக்குமோ அதை நம்ம சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ கேன் மேக் லெமன் ஜூஸ். ஐ அப்படின்னா மை செல்ஃப். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், மேரி. மேரினா கேர்ள், அப்போது ஹர் செல்ஃப் தான் போடணும். we prepared the dinner. weங்கிறது our selves. John saw dash in the mirror. ஜான்கிறது boy, so himself. Super. Frame meaningful sentences using the words from the table. இங்கே நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நியூ சென்டென்சஸ் உருவாக்க போகிறோம். he drives the car himself. he play cricket ourselves. Sorry, we play cricket ourselves. I cross the road myself. She sings a song herself. You read the book yourself. Yourself. Okay, yourself nu போடலாம், yourselves nu போடலாம். இப்போ நம்ம தமிழில் சொல்கிறோம், நீ நீங்கள், நீனும் சொல்லலாம் நீங்கள்னு சொல்லலாம். அப்போ நீ சொல்லும் போது yourself, நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது yourselves அப்படின்னு வரும். Rewrite the sentence by replacing the underlined word. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அண்டர்லைன் வேர்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம், ஏன்னா அங்கே தப்பாக இருந்திருக்கும். அதனால they ourselves dance in the rain. they வந்து themselves தானே போடணும், ஆனால் அங்கே ourselvesனு கொடுத்துட்டாங்க, ஸோ அதை மாற்றி எழுதணும். I play video games himself during holidays. இங்கே ஐனா myself தான் போடணும், himself போட்டிருக்காங்க, அதை மாற்றணும். The boy pushed the heavy stone herself. boy அப்படிங்கிறது yes, male gender, so himself. The dog hid myself under the blanket. the dog அப்படின்னா அங்கே it அப்படிங்கிற மீனிங், so itself. She prepared themselves for the class test. she அப்படின்னா herself. ஓகே. நெக்ஸ்ட் my journal. நம்ம மை ஜேர்னல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு பிக்சரை ட்ரா பண்ணியோ இல்லை ப்ளேஸ் பண்ணியோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுத போகிறீங்க. நான் ஒரு பென்சில் பாக்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் எப்படி எழுத போகிறேன்னா, இட் இஸ் மை பென்சில் பாக்ஸ். இட் ஹெல்ப்ஸ் டு கீப் மை திங்ஸ் சேஃப். இட் இஸ் ரெட் இன் கலர். இட்ஸ் ஷேப் இஸ் ரெக்டாங்கிள். ஐ லைக் மை பென்சில் பாக்ஸ். அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஐ கேன் டூ அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்துட்டோம். இது வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி ஆன்சர் கூட செக் பண்ணிக்கலாம். இது நீங்களே மேக்ஸிமம் ட்ரை பண்ண பழகுங்க. Choose and write the correct rhyming word for the underlined word. ஸோ அண்டர்லைன் வேர்டுக்கு எடுத்த ரைமிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். எஸ், ஒரே மாதிரி சவுண்ட் இருக்குமா, கால் டால் அந்த மாதிரி. ஸோ கால் டால், பே மே, கிங் ரிங், ஃபோர் டோர், ஒரே மாதிரி சவுண்டு தான் அது ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் தி கரெக்ட் வேர்ட் அண்ட் ரைட். கரெக்டான வேர்டை சூஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். He has dash toy. toy வந்து ஒன்றே ஒன்றா இருக்கா, போடணும். அண்ட் எப்போ போடணும், வவல் சவுண்ட் வந்தால் மட்டும் போடணும். ஒரு டைம் பார்க்கலாமா வவல் சவுண்ட்? யா. A E I O U. The sound for A is yes, a. E க்கு A, I க்கு E, O க்கு A, U க்கு A தான். ஓகேங்களா? இந்த சவுண்ட் வந்தால் மட்டும் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். மற்ற இடத்துல எல்லாமே சிங்குலராக வரும்போது A யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் டேஷ் ஈகிள். ஈ சவுண்ட் இருக்கு, ஸோ அண்ட். சன் சிங்குலர் பர்டிகுலராக இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது நம்ம த யூஸ் பண்ணுவோம். த சன் ஷைன்ஸ் பிரைட் அண்ட் ஹாட் இஸ் த கரெக்ட் ஒன். ரைட் அ பேரலல் போயம். பேரலாக ஒரு போயம், இதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம எழுதணும். இப்போ க்ரீன் கலர் யார் இருப்பா, ஸ்டெம் இருப்பாங்க. த லீவ்ஸ் ஆர் க்ரீன். மை ஷர்ட் இஸ் க்ரீன். மை பேக் இஸ் க்ரீன். அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு திங் யூஸ் பண்ணி இன்னொரு கலர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சூஸ் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். த மங்கி ஸ்விங்ஸ் டேஷ். மங்கினா இட், இட் செல்ஃப். ஐனா மை செல்ஃப். வி ஆர் செல்ஃப்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks with a and the. old இங்கே வந்து எந்த சவுண்டுமே நமக்கு கிடைக்கல. ஓகே ஓகே, அது டிஃப்ரெண்ட்டாக எந்த சவுண்டுமே கிடைக்கல, நமக்கு கிடைச்சது வவல் சவுண்ட். இப்போ and old, old. ஓகே, ஸோ நம்ம and தான் போடணும். ஓ ஓல்ட் சவுண்ட், ஓ அந்த ஆங்கிற சவுண்ட் நமக்கு கிரியேட் ஆகிருக்கிறதுனால நம்ம and போடணும். and a little boy, இங்கே எந்த ஒரு வவல் சவுண்டும் கிடைக்கல, ஸோ
வென் டு டேஷ் ஹோட்டல். ஹோட்டலுங்கிறது பர்டிகுலரான ஒரு பிளேஸ் சொல்லியிருக்கனால நம்ம த போடணும். அகெயின் இப்போ ஆல்ரெடி அந்த ஓல்ட் உமனை பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இவங்க ஃபெமிலியர் ஆகிடுவாங்க. ஃபெமிலியர் ஆகிட்டால் நம்ம த போட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஒருத்தர் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது அவங்க யாருன்னு தெரியாது. ஒரு டைம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் போடும்போது நீங்கள் என்ன போட்டுக்கலாம்? எஸ், த போட்டுக்கலாம். ஆர்டர்ட் டேஷ் கப். இங்கேயுமே வவல் சவுண்ட் கிரியேட் ஆகல. ஸோ ஏ. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம். ஸோ ஐ வவல் சவுண்ட் வந்துருக்கனால அண்ட். ஃபார் டேஷ் லிட்டில் பாய். இங்கே வவல் சவுண்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த லிட்டில் பாய் பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ த. அம்ப்ரெல்லா அண்ட் ஹேட்க்கு வந்து எந்த வவல் சவுண்ட் இல்லை. ஏ. இந்த ஹேட் ஆல்ரெடி பேசிட்டனால இது த. அம்ப்ரெல்லா பற்றி ஆல்ரெடி பேசிட்டனால இங்கே த. ஓகே. fill the blanks with the correct word. So again same concept தான். இப்போ bird அப்படின்னா it's போடணும். she, her, you, your, he, his, ஆர்யா அண்ட் சூர்யா. அப்போ ரெண்டு பேர். அப்போ இங்கே தேங்கிறது மீனிங் ஆகிருக்கும். தேனா தேர். we took. வீங்கிறது ஆர்னு மாறும். ஓகே. அகெயின் an old man, a big house. ஏன்னா இங்கே வவல் சவுண்ட் கிடையாது. லேக் அப்படிங்கிறது பர்டிகுலரான ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ த. and house already house பற்றி பேசிட்டனால the. and huge tree singular. garden the. mango இங்கே vowel sound கிடையாது. ஸோ a. tree பற்றி ஆல்ரெடி பேசிட்டனால the. grandpa has a cat. இங்கே vowel sound கிரியேட் ஆகல. டாகுக்கும் கிரியேட் ஆகல. ஆல்ரெடி இந்த டாக் கேட் பற்றி பேசிட்டதுனால த யூஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அதை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னா அடுத்த சென்டென்ஸில் அது வரும்போது நம்ம இந்த மாதிரி த யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் எஸ். ஸோ இதோட நம்ம செகண்ட் லெசனுக்கான ஒர்க் புக் ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த லெசன்ஸ்க்கு வந்து பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் பை பாய். தேங்க்யூ. கீப் லேர்னிங். என்ஜாய். சியர்ஸ். பாய்.